தமிழ்நாடு முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் டெல்லி தலைநகரத்திற்கு வந்திருக்கிறார். அவர் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கெடுக்க இருக்கிறார். அவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை சொல்வதற்காக நான் இங்கே வந்தேன். அவரை சந்தித்தேன். அமெரிக்க பயணத்தை வெற்றிகரமாக முடித்து தமிழ்நாட்டின் நலனுக்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு முதலீடுகளை பெற்று திரும்பியதற்கு அவருக்கு பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்தேன். மேலும் இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவில் போற்றப்படுகிற ஒரு மாநிலமாக திகழ்கிறது. அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதில், ஜனநாயகத்தை காப்பாற்றுவதில் தொடர்ந்து குரல் கொடுக்கிற முதல்வராக தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் திகழ்கிறார். அதேபோல சமூக நீதி கொள்கைகளை உயர்த்தி பிடிப்பதற்காகவும் மாநில உரிமைகளை காப்பாற்றுவதற்காகவும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மேற்கொள்ளுகிற பல முயற்சிகளின் காரணமாக பல தளங்களில் தமிழ்நாடு ஒரு முன்மாதிரி மாநிலமாக இந்தியா முழுவதிலும் பாராட்டப்படுகிறது, போற்றப்படுகிறது. அவருடைய ஆக்கப்பூர்வமான இந்த நல்ல பணிகள் தொடர வேண்டும். தமிழ்நாடு மேலும் முன்னேற வேண்டும். தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி, விவசாய வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேற வேண்டும். தமிழ்நாடு போற்றக்கூடிய ஒரு மாநிலமாக அவருடைய தலைமையில் தொடர்ந்து திகழ வேண்டும் என்பதை சொல்லி அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில், என்னுடைய சார்பில் அவருக்கு மனம் நிறைந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லியிருக்கிறேன். இப்போ கடந்த 2 மாதங்கள்ல, அதாவது ஜூன் மாதத்திலிருந்து சஞ்சய் சிங் தொடங்கி மணிஷ் சிசோடியா தொடங்கி இப்போ செந்தில் பாலாஜி வரைக்கும் அத்தனை முக்கியமான அரசியல் கட்சிகளுடைய தலைவர்களும் இடியுடைய வழக்குகளில் இருந்து பிணை பெற்று வந்திருக்கிறாங்க. தொடர்ந்து இதை எப்படி பாக்குறீங்க? இந்த போக்கை எப்படி பாக்குறீங்க? எங்களுடைய கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து சொல்லி வருகிறோம். இப்பொழுது திரு மோடி அவர்கள் தலைமையில் அமைந்திருக்கிற அரசு இடி, சிபிஐ, ஐடி இப்படி பல்வேறு நிறுவனங்களை மத்திய அல்லது அரசியல் சட்ட நெறிகளுக்கு உட்பட்டு செயல்பட வேண்டிய நிறுவனங்களை எதிரணியில் இருக்கிற கட்சிகளை தாக்குவதற்காகவும், தலைவர்களை குறிவைத்து இலக்கு வைத்து தாக்குவதற்காகவும், அவர்களை செயல்பட விடாமல் முடக்குவதற்காகவும் ஒன்றிய அரசு இந்த சென்ட்ரல் ஏஜென்சியை, இடி போன்ற சென்ட்ரல் ஏஜென்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இது குறித்து தொடர்ந்து சொல்லி வருகிறோம். பல்வேறு கட்சிகளும் பேசி வருகின்றன. இன்னும் சொல்லப்போனால் நீதித்துறையிலும் சில நேரங்களில் அவர்களுடைய விசாரணை, இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருக்கிறது என்பது பற்றியெல்லாம் கருத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே இன்றைக்கு நீதித்துறையின் மூலம், ஜுடிஷியரி மூலம் கைதானவர்கள் பலரும் இன்றைக்கு பெயில் பெற்று வெளியே வருகிறார்கள். இதுவே இந்த அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள், இந்த அரசாங்கம் செயல்படுவது எவ்வளவு அரசியல் நோக்கத்தோடு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. நாம் தொடர்ந்து காத்திருப்போம். ஏனென்றால் ஒன்றிய அரசினுடைய தவறான கொள்கைகள் இன்றைக்கு முறியடிக்கப்பட வேண்டும். ஒன்றிய அரசு இன்றைக்கு பின்பற்றுகிற கொள்கைகள் மக்கள் விரோத கொள்கைகளாக இருக்கின்றன, மத நல்லிணக்கத்திற்கு எதிரான கொள்கைகளாக இருக்கின்றன, அரசியல் சட்டத்தை இன்றைக்கு தகர்க்கிற ஒரு நோக்கத்தோடு ஒன்றிய அரசு செயல்படுகிறது. இவற்றையெல்லாம் எதிர்த்து இந்தியாவை காப்பாற்றுவதற்கு, அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கு, ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாடாளுமன்ற நெறிமுறைகளை காப்பாற்றுவதற்கு தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது. இந்தியா கூட்டணி தலைமையில் இன்றைக்கு ஒன்றுபட்டிருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும் மேலும் ஒற்றுமையோடு தொடர்ந்து போராட வேண்டும். இந்த போராட்டத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம், தமிழ்நாட்டு முதல்வர் திரு ஸ்டாலின்
அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது என்பதையும் நான் இந்த நேரத்தில் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்.